கடைசியாக மூளையை கசக்கி புழியிற மாதிரி ஒரு படத்தை பார்த்துருக்கேன் இப்போ தான் ரீசெண்டாக. மெமெண்டோ தான் படத்தோட பேர். கிறிஸ்டோஃபர் நோலன் டைரக்ட் பண்ணி, இவர் ஹீரோ பேர்லாம் தெரிலப்பா, அவர் நடித்து, அப்புறம் இன்னொரு கண்ணாடி போட்டு ஒரு நடிச்சிருப்பார் ஹீரோயின். இந்த மாதிரி நிறைய பேர் நடித்து ரிலீஸ் ஆன படம் தான் மெமெண்டோ. இது அப்போது ரிலீஸ் ஆனதை நான் இப்போ தான் பார்த்தேன். டெனட் படம் பார்த்துட்டேன். அதுக்கப்புறமா தான் டக்குன்னு நாளே உட்காந்து இந்த படத்தை பார்க்குறேன். ஏன்னா எனக்கு டெனட் படம் அவ்வளோ செட் ஆகலை. சரி, இந்த படத்தையும் நிறைய பேர் அவ்வளோ தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே, என்னதான் இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி பார்த்த படம் தான் இந்த மெமெண்டோ படம். எனக்கு ஒர்க் ஆச்சா இல்லையான்னு தான் பார்க்க போகிறோம். இதுவரையும் நான் எந்த படத்துக்கும் இந்த அளவுக்கு கன்ஃபியூஷன் ஆகி பார்த்ததே இல்லை. எனக்கே தெரில, எனக்கு அந்த ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆனதே இல்லை. மேக்ஸிமம் ஆஃப் த மூவிஸ் நம்ம இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆன ஸ்டேஜில் இருந்ததே கிடையாது. ஆனால் இந்த படம் எல்லாத்தையும் மாற்றி எடுத்துருச்சு. ஏன்னா எதிர்பார்த்தது கூட ரொம்ப ரொம்ப கொடூரமான ட்விஸ்ட்டு. கொடூரமாலாம் இருக்காது, ப்ரெடிக்ட் பண்ணதாக தான் இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு மெலிசாக போகும் படம். எனக்கு பர்சனலாக இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மொதல் சீக்வன்ஸ்லேயே ஹூக் பண்ணி வச்சது தான் எனக்கு இன்னுமே ரொம்ப பிடிச்ச சீனாக இருந்துச்சு. நம்ம மொதல் சீன்லேயே எதிர்பார்க்காத மாதிரி படத்தை ரிவர்ஸில் கொண்டு போகிறாங்க. அதாவது அந்த ஒரு போர்ஷனை மட்டும் திரும்பி ரிவர்ஸில் கொண்டு வராங்க. அதனால் கொஞ்சம் பார்க்க ஒரு மாதிரி ஐயோ நல்லா இருக்கே, இந்த முழுசாக பார்த்துடலாம், உட்காந்து பார்த்துடலான்னா நான் பாதி படத்தோடு நிறுத்திடுவேன். நிறைய படத்தில் படம் பார்க்க வேணான்னு சொல்லி கடுப்பாகி நிறுத்திடுவேன். ஆனால் இந்த படத்தில் இன்ட்ரோ சீன்லேயே மொத்த படத்தையும் உட்காந்து பார்த்துடலாங்கிற அளவுக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆக்கிடுச்சு. ரிவர்ஸில் போகுது. நான் எதிர்பார்க்கல. டெனட் படம் பார்த்துட்டு வந்ததுனால அந்த மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆச்சான்னு தெரில. நான் இந்த படம் மைண்டை கோளாறு பண்ணி விட்ருவேன். ஆனால் ரிவர்ஸில் போகுதா, அதனால் நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு நடந்தது என்னன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியணும் படத்தில். எண்டிங் சீனை முன்னாடி வர்ற சீனை கடைசியிலையும் வச்சது தான் இந்த படத்தோட ஹைலைட்டு. இதில் பிளாக் அண்ட் ஒயிட்டு சீன் இருக்குது, கலரில் சீன் இருக்குது. இப்போ ஏ பின்னு 2 ஸ்க்ரீன் இருந்துச்சுன்னா ஏ தான் முன்னாடி வரும், பி அதுக்கப்புறம் தான் வரும். ஆனால் இந்த படத்தில் பி முன்னாடி வருது, ஏ பின்னாடி வருது. புரியுதா? ரிவர்ஸ் கான்செப்டில் எடுத்திருக்காங்க இந்த படத்தை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கலர் அண்ட் இந்த கலரில் நார்மல் விஷயம் ஓடிட்டுருக்கும். சாதாரணமாக இப்போ நேராக நடந்துகிட்ருக்கிற விஷயம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஓடும். சொன்னது புரிஞ்சிச்சான்னு தெரில, இருந்தாலும் அப்படி தான் ஓடும் படம். ஃப்ளாஷ்பேக் மட்டும் ரிவர்ஸில் வரும். இப்போ நடக்கிறது நேராக போகும், பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும். புரியுதா? இப்போ இந்த இதில் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் எப்போ கலராக மாறுதுன்னு ஒரு 2 வாட்டி நான் கன்ஃபியூஸ் ஆனேன். எதுக்கு இப்படி ஆச்சுன்னு தெரில. நான் 2 வாட்டி இந்த படத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்டும் கலரும் மிக்ஸ் ஆகுது, ஒரு மாதிரி மெர்ஜ் ஆகுது. எப்போ அது கலருக்கு மாறிச்சுன்னு நான் பார்த்துட்ருக்கேன். எப்போ மாறிச்சு? ரிவர்ஸுவா அப்படி புரியும்னு நினைக்கிறேன். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நான் அதாவது இந்த படம் எனக்கு ரொம்பவே அழுத்தமான ஒரு படமாக இருந்துச்சு. எனக்கு எண்டிங்கெல்லாம் புரிஞ்சிச்சு. ஆனால் திரும்ப திரும்ப படம் உட்காந்து பார்க்குற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க இந்த படத்தை கிறிஸ்டோஃபர் நோலன் சார். அதனால் இந்த படத்தை உட்காந்து பார்க்கலாம். பொறுமையெல்லாம் தேவையில்ல. கொஞ்சம் தான் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. 1, 2 சீன் தான் இதாக இருக்கும். ரிவர்ஸில் போகிறதுனால அதுவுமே ஹைப்பாக இருக்கும். ஓகே, இங்கே இருந்தால் இப்படி வந்துச்சா, ஓகே சூப்பர், அந்த மாதிரி தான் போகும் படம். இதில் எல்லாம் கொடுத்த கொஞ்சம் கேரக்டர் தான் மெயினாக நடிச்சிருப்பாங்க. ஹீரோ அந்த கண்ணாடி போட்டவன் டெடின்னு ஒருத்தன், ஹீரோயினோட ஹஸ்பண்டாக பாய் ஃப்ரெண்டான்னு தெரில அந்த ஆள், அப்புறம் ஹீரோயின், அப்புறம் ஹீரோ வீட்டில் வாட்ச்மேன் மாதிரி ஒருத்தர் இருப்பான், அந்த இது எடுத்து கொடுப்பாங்களே அந்த பேப்பரு, அவன் இருப்பான். கொஞ்சம் பேரை தான் காட்டியிருக்காங்கன்னாலும் பக்காவாக காட்டியிருக்காங்க. அதில் ஒருத்தனை வாய் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க அந்த இதில். அதுக்குன்னு முன்னாடி ஒரு லீடு போகும். படம் பீக்காக எப்படி இருக்கும்னா நல்லாயிருக்கும். படம் போயிட்டே இருக்கும், மெதுவாக நல்லா அழகாக போயிட்டுருக்கும் படம். ஆனால் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு கூஸ் பம்ப்ஸு போடுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இந்த படம். கன்ஃபியூஷனாகி புழிஞ்செடுக்கணும்னு சொல்லியே அந்த ஒரு இதை எழுதியிருக்காங்க. கதை நார்மலான ஒரு கதை தானே வச்சுக்கோங்களேன். ரிவர்ஸில் கொண்டு போகிறதுனால தான் கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. எடிட்டருக்கு பாராட்டுக்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த படம்லாம் கம்மியாக தான் வந்திருக்கு. இதை வச்சு தான் கஜினி எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. யோசித்து பார்த்தீங்கன்னா கஜினி படத்துலேயே இந்த கதை தான் இருந்திருக்கும் மேக்ஸிமம். அதாவது அந்த பொண்ணு இது பண்ணிடும், பொண்ணை யாரோ கொன்றுவாங்க, அந்த டபுள் ஆக்ஷன் வில்லன்ஸு, அப்புறம் அவங்கள போய் கொல்றது, பழி வாங்குறது கதை. இதுலேயும் அதான், ஹீரோ பொண்டாட்டி ஒருத்தன் கொன்னுடுறான், கொடூரமாக கொன்னுடுறான், அவனை தேடி கண்டுபிடிச்சி பழி வாங்கினான்னு தான் கதை. இவ்வளோ தான் பேசிக்கான ஒரு கதை. ஆனால் இதிலேருந்து அப்படியே கஜினி மாறுபடுதுன்னா அந்த ரிவெஞ்ச் எடுக்கிறதுல தான். ஆனால் இந்த படத்தில் ரிவெஞ்ச் எடுக்க மாட்டான். ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் ரிவெஞ்ச் எடுத்திருப்பான். அது படம் பார்த்தா புரியும். இன்னும் இது கொஞ்சம் புரியாத புதிராக தான் இருக்கும். ஏன்னா எல்லாம் கையிலேயே இருக்குன்னு. இப்போ ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். ஒரு விஷயம் கையில் இருக்குது, ஆனால் கையில் இருக்கிற விஷயத்தையே தேடி சுற்றிட்டு இருப்பாங்கள்ல,
அதே விஷயம். டேபிள் இப்போ டேபிளில் ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பொருள் டேபிள்லேயே தான் இருக்குது. நமக்கு அதான் வேணும். ஆனா பார்க்கும்போது தெரியாது. எங்கே போச்சு அந்த பொருள்? அதான் எங்கே இருக்குது? அங்க இருக்கா? அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து, "ஓ! இங்கே தான் இருந்துச்சா? நான் பார்க்கலையே!" அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் குடுப்போம்ல. எனக்கு நெறைய வாட்டி நடந்திருக்கு. அந்த மாதிரி தான் இந்த படமும் கொஞ்சம் இருந்துச்சு. கொஞ்சம் கொடூரமா அந்த மாதிரியெல்லாம் இதில் 18+ காட்சிகள்னா ஒரே ஒரு நியூடிட்டி இருக்குது. மற்றபடி இந்த படம் ஃபேமிலியெல்லாம் பார்க்க முடியாது. கொஞ்சம் கதையாக அந்த மாதிரி தான் இருக்கும். ரிவெஞ்ச் எடுக்கிறது, ரத்தம் இதெல்லாம் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க ஆசைப்படுவீங்களா? அது மட்டும் இல்லாமல் ஃபீல் குட் படம் 1008 கணக்கு, அதை போய் பாருங்கள். இது கொஞ்சம் ட்ராமடைஸ் ஆகாது. ஏதோ ஒரு படம் நடுவில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த படம் ரிவர்ஸில் கொண்டு போகிறது பெரிய விஷயம். ஏன்னா இந்த படத்தில் ரிவர்ஸ் தான் மெயினாக ப்ளே ஆகியிருந்திருக்கும். ரிவர்ஸில் கொண்டு போகணும்னு நினச்சதே பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். அதாவது கிறிஸ்டோஃபர் நோலன் சார் அவரோட படத்தில் டெனட் படம் பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. 2018 19 எப்போவோ வந்துச்சு. படத்தை தேட்டர்லேயும் விட்டாங்க, ஓடிடிலையும் விட்டாங்க. அதனால் அவர் டபிள்யூபியிலேருந்து வெளியே வந்துட்டாருன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான் நடந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் தான் என்ன இருக்குன்னா, அதுக்கப்புறம் அவர் வேறு இதோட சேர்ந்து ஓப்பன்ஹைமர் எடுத்திருக்காரு. இதான் எனக்கு தெரிஞ்சது. அது நல்லா சர்ச் பண்ணிட்டு திரும்ப ஒரு வீடியோ கொண்டு வந்து தந்துடுறோம், ஓகேவா? இப்போது இந்த மெமெண்டோ படத்தில் அதே மாதிரி தான். அந்த டெனட்டில் ஒரு விஷயம் ரிவர்ஸில் வரும். ஃப்யூச்சர்லேருந்து வரவங்க ரிவர்ஸில் வந்துட்டுருப்பாங்க. நார்மல் டைம் லைன் நேராக போகும். அது மாதிரி தான் இந்த படத்துலேயும் இருக்கும். இந்த படத்தில் கதை மட்டும்தான் ரிவர்ஸில் போகும். ஹீரோ இப்போ பண்ணிகிட்ருக்கிற விஷயம் ஸ்ட்ரைட்டாக போகும், ஃபோன் பேசுகிறது. ஆனால் ஒரு சீன்லலாம் அந்த ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் கையில் டேட்டூவை பார்ப்பார். என்ன டேட்டூ குத்திருக்குன்னு சொல்லி டேட்டூவை பார்க்கும்போது தான் தெரியும், ஓகே அவ்வளோதான், யாரோ வந்திருக்காங்க நடுவில். அங்கே போய் டேட்டூவை பார்க்கும்போது தான் சரி எவனோ வந்துட்டு தான் வந்திருக்கான், இது ஃபோனில் யாரோ தப்பாக பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லும்போது ஒரு கோஸ் பம்ப்ஸ் ஆச்சு. ஏன்னா அவனுக்கு மறவி பிரச்சனை இல்லை. அவ்வளோ நேரம் யார்கிட்டயோ சீரியஸாக பேசிகிட்டு இருந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணாதானே அந்த ஃபோனில் அந்த டேட்டூவில் போட்டிருக்கிறத பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆயிரும் அவனுக்கு. யார் பேசுகிறேன்னு சொல்லி கட் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவான். அது ஒரு மாதிரி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இன்ட்ரோ சீனே கோஸ் பம்ப்ஸ் தான். எண்டிங் சீனும் ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. படம் எங்கே ஆரம்பிச்சதோ அங்கேயே முடியுது படம். எதிர்பார்க்காத மாதிரி ஒரு கிளைமேக்ஸு. ஆனால் ரொம்ப அழகாக முடிச்சிருந்தாங்க. இதை விட நீட்டாலாம் முடிக்க முடியாதுப்பா. பக்காவாக முடிச்சிருந்தார் நோலன் சார். அதனால் அவரோட படம் தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். இனிமேல் தான் ஒவ்வொன்றா பார்க்க ஸ்டார்ட் பண்ணணும். வேறு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட இந்த ரிவ்யூவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சேனலில் ஃபாலோ, சப்ஸ்கிரைபு, ஷேர் எல்லாத்தையும் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நானும் நிறைய எடிட் பண்ண கற்றுப்பேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், போயிட்டு வரேன்.